அறம்பொருத பொன் போல தேயும் உரம்பொருது உட்பகை உற்றக்குடி. இப்போ இந்த திருக்குறளுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறத்தால் வந்து நம்ம ஒரு இரும்பை தேய்க்கும் போது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு 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 அது அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லை ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளேயே வந்து வன்மத்தை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போட்டி பராமப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது வெளியாட்கள் யாருமே தேவையில்லை அவங்கள அழிக்கிறதுக்கு. அவங்களே அவங்கள அழிச்சிக்கிறதுக்கு போதுமான கருவிகளை உள்ளே வச்சுருக்காங்கிறது தான் இந்த திருக்குறள் வந்து எடுத்துக்காட்டுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செய்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த திருக்குறளுக்கான வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அவங்க காமெண்ட் போடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், சப்ஸ்கிரைப். அண்ட் இதை வந்து இனி வரக்கூடிய இளைஞர்களுடைய வீடியோவில் போயிட்டு சேர்க்கணுங்கிறது என்னோட நோக்கம். நன்றி. என்னென்ன நடக்குதுங்க ஆஃபீஸில்? என்ன மணி பிரச்சனை ஆஃபீஸில்? பின் என்ன, ஒரு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. சரி சரி, எது வரணும் உள்ளே பேசிக்கலாம். சரி, உள்ளே வாங்க ஃபஸ்ட்டு. அதெல்லாம் முடியாதுண்ணா, எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசு போதும். உள்ளே வா. என்ன மணி, ஏன் வரும்போதே ஒரு பயங்கர டென்ஷனாக வந்துருக்கு நீ? என்னாச்சு ஆஃபீஸில்? சொல்லு, என்னாச்சுங்க? என்ன நடக்கணும்? அந்த கம்பெனியில் நானும் ஓனர பார்ட்னர், ஞாபகம் இருக்குல்ல? என்ன நினச்சிட்டு இருக்க? எல்லா டீலையும் நீ தான் முடிக்கணும். ஆஃப்டர் ஆல் ஒருத்தன் மேல் கொண்டு வர்றான், அதை கூட நான் கையெழுத்து போட முடியாது, நீ தான் வரணும். அதுக்கும் மணி, நான் சொல்லவா, இது வரைக்கும் நான் உன்னை வெறும் என் தம்பி மாதிரி பார்த்ததே கிடையாதுடா. உன்னை நான் என் வலதுகை மாதிரி தானே பார்க்குறேன். நீ என்னடானா வெளியாளர்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம கம்பெனி ரகசியத்தை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தெரியுமா? நீ கூட பிறந்த அண்ணனே அழிக்கணும்னு இவ்வளவு வன்மத்தை வளர்த்துக்கிட்டு இருக்கே உள்ள, இது நியாயமா மணி? ஆமாடா, நான் தான்டா பண்ணேன். உன்னை விழுத்து நான் என்ன வேணா பண்ணுடா. டாவா உனக்கு நான் சின்ன வயசுல நிறைய திருக்குறள் சொல்லியிருப்பேன்லப்பா, அதில் ஒன்று இப்போ உனக்கு ஞாபகப்படுத்துறேன். அறம் பொருது பொன் போல தேயும் உரம் பொருது உட்பகை உற்றக்குடி. இதுக்கு அர்த்தம் நீ மறந்துருக்கலாம், ஞாபகப்படுத்த கேளு. ஒரு இரும்பை அரவு வச்சு தேய்க்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு அழிஞ்சே போயிடும். அதே போலதான்ப்பா, ஒரே குடும்பத்துக்குள்ள இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் வன்மத்தை வச்சுக்கிட்டு இப்படி போச்சுன்னா வெளியே இருக்கிறவங்க யாருமே வந்து நம்ம குடும்பத்தை அழிக்க தேவையில்லை.
நம்மளை அழிச்சுப்போம். நம்ம 2 பேரும் ஒன்றா நின்னோம்னா இந்த ஊரை நம்மளை பார்த்து வியர்ந்து போகும்டா. அதோட இந்த மாதிரி நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டோம்னா நம்மளை அழிக்கிறதுக்கு வேறு யாருமே தேவையில்லடா மணி. நான் ஏதோ இந்த பொறாமை வந்து என் கண்ணை மறைச்சிருச்சுண்ணா. ஆனால் என்னை மன்னிச்சுக்கோண்ணா ப்ளீஸ்ண்ணா. இது பாரு மணி, எனக்கு இந்த பணம் இந்த பிஸ்னஸ் எதுவும் வேண்டாம்ப்பா. எல்லாம் நீ வச்சுக்கோ. எனக்கு தேவை நீ ஒருத்த மட்டும். அண்ணா அப்படி இல்லைண்ணா, எனக்கு ஒன்றை விட்ட வேற யாரும் இல்லைப்பா. இதை புரிஞ்சுக்கோ நீ. Now, what this Tirukkural means is that internal betrayal destroys us faster than the external enemy. So, in reality, only the true unity is our real strength.